காலக்கோடு முன்ன சொன்ன மாதிரி இந்த 3500 2000 வரைக்கும், இந்த 2000 இந்த 3500 வரைக்கும் மெசபடோமியா நாகரிகம். இதுலயே பார்த்தோம்னா இந்த 3300 1900 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து இந்த எகிப்து நாகரிகம் 3100 to 1100. இதுல இருந்து 3100 வரைக்கும் எகிப்து நாகரிகம். சீன நாகரிகம் இதுதான் இருக்கிறதுலே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். ஸ்டார்டிங்ல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாகின அப்படின்றாங்க. அதாவது தொடக்கத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா குழுக்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. எப்படி? குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. என்ன உருவாச்சு? சமுதாயம் உருவாகின. பின் அவைகள் சமூகங்களாக வளர்ந்தது. சமுதாயம் என்னவா மாறுச்சு? சமூகங்களா வளர்ந்தது. காலப்போக்கில் அது நாகரிகமா மாறிடுச்சு. குழு, சமுதாயம், சமூகம். குழு, சமுதாயம், சமூகம். அப்புறம் காலப்போக்கில் நாகரிகமா மாறிடுச்சு. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? மனிதர்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களாக தேர்ந்தெடுத்தார்கள். வளமான மண். ஸோ இந்த நதிக்கரை ஓரமா வளமான மண் இருக்கு. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகள் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டது. ஆறுகள்ல பாயக்கூடிய நன்னீர் என்னது? நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டது. போக்குவரத்திற்கு ஏற்ற வழியாக இருந்தன. இந்த 3 விஷயங்களுக்காகவும் மக்கள் நதிக்கரையில குடியேறினாங்க. என்னன்னா வளமான மண், குடிக்கிறதுக்கு தண்ணி, ஆற்றுப்பாசன தண்ணி, அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு தேவையான தண்ணி, அதுக்கப்புறம் போக்குவரத்து. இந்த 3 ரீசனுக்காக தான் மக்கள் நதிக்கரையில் குடியேறினார்கள். ஹரப்பா புதையுண்ட நாகரிகம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன், யாரு? சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அவரது கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த படை வீரரும் கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அந்த பாலடைந்த செங்கற் கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. இதன் மீது மலை மீது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும். ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று எங்க இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு செங்கல் திட்டு இருக்கு. அந்த செங்கல் திட்டு ஒரு மலை மேல உயர்ந்த சுவர்களும் கோபுரங்களும் இருந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதான் முதல்ல ஹரப்பா இருந்ததற்கான முதல் சான்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிபி பொது ஆண்டு 1856 பொறியாளர்கள் எந்த வருஷம்? 1856. கிபி பொது ஆண்டு 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. ஸோ லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதையை போறதுக்கோசரம் நிலத்தை தோண்டும் பொருட்டு அப்போ சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ அந்த செங்கலோடைய முக்கியத்துவத்தை அறியாம அந்த செங்கலை எதுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க? ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கிபி பொது ஆண்டு 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்தனர். 1920 எந்த வருஷம்? ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ பகுதிகளை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல்
1924 இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குனர் பேரு யாரு? ஒரு இயக்குனர். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல். அவர் என்ன பண்றாரு, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்களை இருப்பதை கண்டறிந்தார். அவை இரண்டுமே ஒரு பெரிய நகரத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார். ஸோ ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அவை இரண்டுமே ஒரே நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் உள்ள பொருட்கள், ரெண்டு ஏரியாவில் உள்ள பொருட்களுக்கும் இடையே மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிதளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றன. என்னது? ஹரப்பா நாகரிகம் இந்த மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வராங்க.